திருமலை யாத்திரைக்கு புறப்பட்ட ராமானுஜர் வழியறியாமல் இருந்தபோது அங்கு வயலில் இருந்த ஒரு விவசாயியிடம் திருவேங்கடமலைக்கு எப்படி போக வேண்டும் என்று கேட்டார். அவனும் வடக்கே போங்கள் என்றான். கலியுக வைகுண்டமாகிய திருவேங்கடத்திற்கே வழிகாட்டியதால் ராமானுஜர் அந்த விவசாயிக்கு விழுந்து நமஸ்காரம் செய்துவிட்டு தனது பயணத்தை தொடர்ந்தார். அந்த திருமலையே ஆதிசேஷன் என்பதால் மலைக்கு மேல் கால் வைக்க மறுத்த ராமானுஜர் கீழ் திருப்பதியிலே தங்கி திருவேங்கடமுடையானை நினைத்து மங்களாசாசனம் செய்தார். ராமானுஜர் வந்திருப்பதை அறிந்த திருமலை நம்பிகள் அவர் இருக்கும் இடத்திற்கு வந்தார். ஒரு புளிய மரத்தின் அடியில் திருமலை நம்பிகள் ராமானுஜருக்கு ராமாயணம் சொல்ல ஆரம்பித்தார். திருமலை நம்பியின் சீடரான கோவிந்தன் ராமானுஜரின் சித்தி மகன். அவரும் ராமானுஜருடன் சேர்ந்து 2 பேர்களும் திருமலை நம்பியிடம் ராமாயணம் கேட்டார்கள். திடீரென்று ஒரு நாள் பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, துளசி பூக்கள் ஆகியவற்றின் நறுமணம் வீசியது. அங்கே குண்டுகல்லின் மேல் திருவேங்கட பெருமாளே வந்து ராமாயணம் கேட்டார். ராமானுஜர் ஓடிச் செல்லும் முன் பெருமாள் மறைந்தார். ஆனால் பெருமாளின் திருவடியோ அந்த கல்லிலே அப்படியே இருந்தது. மலைக்கு மேலே ஏற முடியாத மக்கள் கீழ் திருப்பதியிலேயே பெருமாளை சேவித்துக் கொள்ளலாம் என்று ராமானுஜர் அந்த திருவடி பதிந்த குண்டுகல்லில் கோவிந்தராஜ பெருமாளாக கீழ் திருப்பதியிலே பிரதிஷ்டை செய்தார்.